ரிசல்ட் டேட் நெருங்கிடுச்சு. டேட் நெருங்க திமுகவுடைய நிலைய வித்வான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒரே கருத்து, திமுக எங்களை சரியாக எங்களை அரவணைக்கலை, திமுக எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க ஆட்டத்திலே கிடையாது, ஆட்டத்துலேயும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. ஆனால் ஒரு பக்கம் தனியாக கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ யார் என்ன விஷயங்கள் நடக்குது, என்ன அரசியலில் பெரிய என்ன கூத்து நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிஸ்கஸ் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நானும் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ரிசல்ட் நெருங்கிடுச்சிங்க. ரிசல்ட் நெருங்க தமிழக சட்டசபை தேர்தல் 2026 பல பேருடைய அரசியல் கட்சி தலைவர்கள் வயிற்றில் புளியை கரைச்சிருச்சு. அந்த புளி சாதாரண புளி இல்லை. அந்த புளி கரைச்சலால் யாருக்கும் தூக்கம் இல்லாமல் நெஞ்செரிச்சலில் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அடிக்கிற வெயிலில் அந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? விஜயோடைய இம்பேக்ட். நிறைய பேர் விஜயோடைய ரியாலிட்டி தெரிஞ்சு பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள், திமுக செய்தி தொடர்பாளர்கள் மற்றும் அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் சேனல்லையும் எல்லா நியூஸ் சேனல்லையும் உட்காந்து ஐயோ அம்மான்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதறல் சத்தம் ரொம்ப வெகுவாக கேட்டுகிட்டே இருக்குது. 4ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்னி நட்சத்திரம் உச்சத்துக்கு போய் ஐயோ அப்பா எரிதிரி மாலா ஃபேனை போடு அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும் போல். அந்தளவு தான் இருக்குது. ஈவன் நாட் ஓன்லி திமுக, ஏடிஎம்கே ஆல்சோ என்னன்னா அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ், அவங்களுடைய அந்த பத்திரிகையாளர்கள், அந்த செய்தி தொடர்பாளர்கள், இவங்க எல்லாருமே கொஞ்சம் கதறதை கேட்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் இந்த நாம் தமிழர் கட்சி, இவங்க எதுக்கு தான் இந்த ஆட்டத்தில் இருக்காங்க? அதாவது ஒரு 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 போட்டிக்கு போகிறோம் அப்படின்னா அது ஜெயிக்கணும் அப்படின்னு போட்டிக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு அடுத்தடுத்த லெவலுக்கு ஜெயிச்சு போகணும், அந்த வெற்றிங்கிறது நமக்கு உறுதியாக்கணும் அப்படின்னு. ஆனால் இங்கே ஒருத்தவங்க வெற்றியே தேவை கிடையாது, எங்களுக்கு பொட்டி கொடுத்தா போதும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தன்னுடைய சுயலாபத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் கட்சி நடத்துகிறவங்களாம் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டுருக்காங்க. ஜெல்சில் தான் அவங்களை வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னா, திமுகவுடைய தொங்கு சதைகள், அதாவது ஒரு பத்திரிகைகள் சொல்லுவார் தொங்கு சதைகள் அப்படின்னு, நம்ம டீசெண்டாக கூட்டணி கட்சிகள்னு சொல்லலாம். விசிக, தேமுதிக, அப்புறமா மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டாங்க. என்ன ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்கன்னா, திமுக எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கல, எங்களை சரியாக அவங்க வழி நடத்தலை அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் விசிக என்ன சொல்கிறாங்கன்னா, விசிக எங்கள் கட்சி உறுப்பினர்களே ஒரு சில தொகுதிகளை சரியாக வேலை செய்யலை, அந்த வேலை செய்ய அவங்க மும்பரமாக இல்லை. இன்னொரு பக்கம் விஜய் மிகப்பெரிய இம்பேக்டாக வருவார். அண்ட் மதிமுக கட்சியுடைய செயலாளர் வைகோ அவர்கள், அவரும் அதான் சொல்கிறாரு, விஜய் பெரிய சக்தியாக வருவார், தவிர்க்க முடியாது, இளைஞர்கள் வாக்கு அவர் கையில் ஏகபோகமாக இருக்குது. அண்ட் தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அதாவது நாங்கள் கூட்டணி ஆட்சி அமையுமா, நாங்கள் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதை பற்றி நாங்கள் சொல்லுவோம் அதை அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக திமுக தங்களை சரியாக யூஸ் பண்ணலை, எங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கல, ஏதோ ஒரு இடத்துல நம்ம 200+ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கலாங்க. ஆனால் அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மாறும்பொழுது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுதுங்க. 200+, நாங்கள் 210+, 220+, ஏன் ஓர வஞ்சனை? 234 நாங்கள் தான் சொல்லிட்டு போகலாம்ல, எதுக்கு ஓர வஞ்சனை? ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு கலக்கம் தெரியுது அப்படின்னு நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல, இந்த ரிசல்ட் நெருங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னத்தை எழுதுறது என்னத்தை பேசுகிறதுன்னு கூட தெரியாமல் உட்காந்து மீடியாக்களையும் சோஷியல் மீடியாக்களையும் வசையப்படிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் தனி மனித தாக்குதல், ஆபாச அரசியல், இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் பத்திரிகையாளர்களா, இல்லை நீங்களாம் அரசியல்வாதிகள், நீங்களாம் யார்? நீங்கள் முதல்ல கொஞ்சமாவது அடிப்படை அறிவோடவ கொஞ்சம் நம்ம ஒரு மீடியாக்களை பேசுகிறோம், பொதுமக்கள் பார்க்குறாங்க, பெண்கள் பார்ப்பாங்க, குழந்தைகள் பார்ப்பாங்க அப்படிங்கிற கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் போட்டு சகட்டு மேடிக்கு பேச வேண்டியது. பட் தயவு செஞ்சு சொல்கிறேன், பொறுப்புணர்வோடு இருங்க. மக்கள் பார்க்குறாங்க, உங்களை மக்கள் பார்க்குறாங்க, அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. இன்றைக்கி காலம் இன்னையோட முடிஞ்சிடாது, காலம் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் விஜயோடைய நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேகா இப்போது ரீசன்ட் டைம்ஸில் சொல்கிறவங்க எல்லாருமே இது எந்த அளவுக்கு இம்பாக்டை க்ரியேட் பண்ணணும் நமக்கு தெரியாது, நம்மளே நிறைய வீடியோ பேசியிருக்கோம். ஆனால் அது மிகப்பெரிய இம்பேக்டாக இருக்கும். தொங்கு சட்டசபை கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா தன்னை கிங் மேக்கராக அல்லது கிங்காக மாற்றிக்கிறதுக்கு விஜய் ரொம்ப மும்பரமாக இருக்கார். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், தன்னுடைய எம்எல்ஏ வேட்பாளர்கள், அதாவது சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர்களை மற்ற கட்சிகள் விலை பேசிடக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப ஒரு மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, ஒரு மாதிரி உஷாராக இருக்காங்க.
ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேருக்கு நடந்து பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அதே இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா இந்த மாதிரி அமைச்சரவையில் கூட யார் யார் இடம்பெற வேண்டும், அமைச்சரவையில் என்னென்ன சீட்டுகள் கொடுக்க வேணும், யார் யாருக்கு என்ன இலாக்கா அப்படிங்கிறத முதற்கொண்டு முடிவு பண்ணிட்டாங்க. நாட் ஒன்லி ஃபார் டிவிகே, ஏடிஎம்கே டிஎம்கே சைடு இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த களம் வந்து எங்கே வேணால் சாதகமாக அமையலாம். அப்போது இது யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்க, யார் இம்பாக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு திமுக, அதிமுக, தாவேக அப்படின்னு கட்சி தொண்டர்கள், கட்சி உறுப்பினர்கள், கட்சியோடைய முன்னாள் தலைவர்கள், இன்னாள் தலைவர்கள் அப்படின்னு பயங்கர பரபரப்பாக ஒரு பயங்கரமாக இருக்குது இந்த டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே. ஆனால் யாரா அது கூட்டத்துக்கு வந்து செட்டே இல்லாத ஒரு ஆள், என்ன கேம் என்ன மேட்ச்னே தெரியாது, உள்ளே வந்துடுவாங்க. நாம் தமிழர் கட்சி 3 சட்டமன்ற தேர்தல் சந்திச்சிட்டாங்க, 3லுமே தனிச்சு போட்டிக்கிட்டாங்க. ஆனால் வந்து அதில் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் தான் 6% வாக்குன்னு நினைக்கிறேன், மற்றலாம் சொற்ப வாக்குகள். அவங்க வந்து அந்த 8% வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல், அது சட்டமன்ற தேர்தலில் வருமா வராதுன்னு தெரியாது. என்ன அப்படின்னா கட்சியை ஒன்று ஆரம்பிக்கிறோம், அந்த கட்சி வந்து மக்களுக்கான கட்சி. நீங்கள் வந்து ஒரு கொள்கை பேசுகிறீங்க, அந்த கொள்கையில் முதல்ல உங்கள் கட்சி உறுப்பினர்கள், கட்சியை சார்ந்தவங்க பிடிப்பாக இருக்காங்களா, அந்த கொள்கையை மக்கள் நம்புகிறாங்களா, நம்ம நம்புகிற மாதிரி பேசுகிறோமா, நம்ம யாரை எதிர்த்து அரசியலுக்கு வந்தோம், நம்ம யாருக்காக அரசியல் பண்ணுறோம், என்ன மாதிரி பேச்சுக்களை பேசணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் சமூகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீங்கள் வந்து நிறையா இங்கே வந்து உள்குள்ள நிறையா பிரச்சனைகள் இருக்குது, சாதி மதம் அப்படின்னு நிறையா பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழ் சமூகம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அடிப்படையான ஒரு மரியாதை, இந்த அடிப்படையான அறிவு இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அது இரண்டுமே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற யாருக்குமே கிடையாது, இன்க்ளூடிங் அவங்க கட்சி தலைவர் சீமான் உட்பட. என்னென்னா பொதுவெளியில் எப்படி பேசணும், ஒரு எதிரியாகவே இருந்தாலும் அவனை எப்படி வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல், முக்கியமாக இந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்த சாட்டை துரைமுருகன், இந்த இடும்புவானம் கார்த்தி, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு சுயநலத்துக்காகவும் சுயலாபத்துக்காகவும் அவங்க வந்து கட்சியில் இருக்காங்க. அதாவது பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே ஒருமையில் பேசுகிறது. யாராவது ஒருத்தவங்க நம்ம போய் தப்பாக பேசிட்டா, யாராவது சீமானை பற்றியோ இல்லை வந்து துரைமுருகன் அவர்களை பற்றியோ அந்த கார்த்தி பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னா உடனே அவங்க வந்து ஆபாச தாக்குதல், அவங்க குடும்பத்தில் தாக்குதல் பண்ணுறது. இதே சீமான் அவர்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்கள் கட்சி வந்து ரொம்ப நாங்கள் வந்து இதாக இருக்கோம், டிவிகே கட்சி சார்ந்தவங்க தான் வந்து இந்த ஐடி விங்ஸ்லேருந்து ஆபாச அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் என்டிகேயை பற்றி பேசினா ஒரு சில தொம்பிங்கெல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகளே வந்து பார்த்திங்கன்னா பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகிற வார்த்தைகள் நிறையாக இருக்குது. இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சியை வந்து விமர்சனம் பண்ணாலே இந்த வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. அதாவது இந்த சமூக வலைதள வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் யார் கட்டுப்படுத்தணும்? இப்போ சாட்டை துறைமுறை ஆட்கள்லாம் வந்து எதுக்காக இந்த பிழைப்பு நடத்துனாங்கன்னே தெரியலையே. ஒரு வீடியோ போடணும். அஃப்கோர்ஸ் யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருமே 90% எனக்கு தெரிஞ்சு வந்து யூடியூப்பில் ரெவன்யூ பார்க்கணும் தான் வீடியோ போடுவாங்க. அது வந்து நீங்கள் சமூக பொறுப்பாக வீடியோ போட்டாலும் சரி, இல்லை ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் எதுவாக இருந்தாலுமே ரெவன்யூ பார்க்கணும். அதான் அல்டிமேட் மணி, அவ்வளோதான். இதை வந்து யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னு சொல்கிறான்னா அவன் வந்து உண்மையாகவே அவன் வந்து மிக மிக ஆபத்தானவன், தள்ளிடுங்க அவன்கிட்ட. நீங்கள் மணி ஜென்ரேட் பண்ணுறது தான் நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க, அது நல்லா தெரியும். அப்போ அடிக்கும்போது அடிப்படையாக கொஞ்சம் அந்த அடிப்படை அறிவு, அந்த அடிப்படை நமக்கு வந்து வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்களே, அந்த பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லாத ஒரு பர்சன் இருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப இந்த சமூகம் எதை நோக்கி போகுது, நீங்கள் எந்த மாதிரி தொம்பிகளை வளர்க்குறீங்க அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்சியை பிடிக்கிறத பற்றிலாம் பேசுங்க. அது கனவாகவே இருக்கட்டும். அது அந்த கனவு பழிக்குமா பழிக்காதுன்னு தெரியாது. அது எத்தனை வருஷம் ஆகுமோ, 100 வருஷமோ 50 வருஷமோ தெரியல அது. ஆனால் இங்கே களத்தில், தமிழ்நாடு சட்டசபை களத்தில் மக்களுடைய பிரச்சனைகள், இந்த மக்கள் ஓட்டு போட்டான் அப்படின்னா அவனை வந்து நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்கிறது, ஓட்டு போடலைன்னா ஓட்டு போடாதவனே திட்டுறது, மக்களே திட்டுறது, ஒருமையில் பேசுறது, அவங்க கிடக்கிறான் இவங்க கிடக்கிறான் அப்படின்னு. ஸோ அடிப்படையாக உங்கள் கட்சிகள் தொண்டர்கள்ட்ட முதல்ல உங்களுடைய அந்த சொல்லிக் கொடுங்க, தமிழுடைய பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுங்க, தமிழுடைய மரபை சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுங்க. நாங்கள் வந்து நம்புகிறோம் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறது. அவங்களோட அடிப்படை வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது நிறைய பேத்துக்கு. அது முதல்ல தெரியாமல் இங்கே இந்த தமிழ், இந்த மதம், இந்த சாதி அப்படிங்கிற பிரிவுவாத அரசியல் பண்ணுற அனைவருமே இந்த நாட்டுக்கு ஆபத்தானவர்கள் தான். அது யாராக இருந்தாலுமே சரி, நாளைக்கு விஜய் அவர்கள் பண்ணாலுமே அது ஆபத்து தான். அதனால் தயவு செஞ்சு தமிழர்களுக்கு மரியாதை கொடுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்களுக்கு மரியாதை கொடுங்க, தமிழ்நாட்டு பெண்களுக்கு மரியாதை கொடுங்க. அப்புறமா தமிழ் தேசத்தை பற்றி பேசுங்க. கருத்தில் கமெண்டில் பதிவு பண்ணுங்க. தேர்தலுக்கு இன்னும் ரிசல்ட்டுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன? இந்த டைமில் யார் ஆட்சியை பிடிப்பா? கருத்துக்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். கண்ணியமான முறையில் டெய்லி வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.